அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்காக வீடியோ. இது வந்து 26வது வீடியோ. இது வரைக்கும் 25 வீடியோ போட்டாச்சு. 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கிலேருந்து ஒவ்வொரு இயலாக ஒவ்வொரு பார்ட்டாக உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்குற மாதிரி செய்யுள், உரைநடை, விரிவானம், இலக்கணம், மொழிப்பயிற்சி இது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு இயலுக்கும் 5 வீடியோவாக போட்டுட்ருக்கேன். 5வது இயலில் இப்போ ஃபைனலாக இலக்கணம் வந்துட்டோம். அடுத்து மொழிப்பயிற்சி முடிஞ்சிடுச்சுன்னா 6வது இயல் போக வேண்டியது தான். ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் நம்பர் கொடுத்து தான் போட்டிருக்கேன். வீடியோ நம்பர் 1, வீடியோ நம்பர் 2 இப்படி 25 வரைக்கும். இது 26வது இதுக்கும் நம்பர் கொடுத்து தான் போடுறேன். நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா முழுமையாக படித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 5 கல்வியில் இலக்கணம் கற்கண்டு. இதில் என்னென்னா வினா விடை வகைகள் பொருள்கோள் இதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது வினாக்கள் வந்து பல்வேறு சூழல்களில் நம்ம வினா கேட்குறோம், விடை சொல்கிறோம். இது வந்து மொழியின் வளர்ச்சிக்கு இந்த வினா விடை கேட்குறதுலையும் விடையளிப்பதிலும் கூட, அதாவது வினவுவதிலும் வினா கேட்பதிலும் விடையளிப்பதிலும் கூட மொழியின் வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு வந்து நன்னூலார் சொல்கிறார். அவற்றை பற்றி நன்னூலார் விளக்குகிறார். இந்த வினா வகை, விடை வகை இதெல்லாம் சொல்கிறது யாருன்னா நன்னூல் இலக்கணம் தான் சொல்லுது. இங்கே பாருங்கள் என்னென்னா வினா வகை வந்து மொத்தம் 6 இருக்குது. என்னென்னா தனக்கு வந்து விடை தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் அந்த விடை பிறருக்கு தெரியுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது வந்து அறிவினா. அறிந்து கொண்டே கேட்பது அறிவினா. இது பெரும்பாலும் என்னென்னா மாணவர்கிட்ட ஆசிரியர்கள் கேட்குறது எல்லாமே நிறைய வினா வந்து அறிவினாவாக தான் இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லியிருக்கிறேன். இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறாருன்னா அவருக்கு தெரியாமல் மாணவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்க மாட்டார். அது வந்து மாணவனுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக அறிந்து கொண்டே கேட்பது அறிவினா. அது மாதிரி இதுதான் இல்லை, தெரிந்து கொண்டே கேட்குறது எல்லாமே அறிவினா. இது மாதிரி ஆசிரியர் கேட்குறது. அதே பாருங்கள் அறியாவினான்னா அதுக்கு பொருள் தெரியாது, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக அறிந்து கொள்வதற்காக கேட்கறது, தெரியாமல் இருக்கிறது, தெரியாமல் கேட்குறது அறியாவினா. தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. இப்போ பாருங்கள், அதையே பாருங்கள், இதனுடைய ஆப்போசிட் பாருங்கள். மாணவர்கள் வந்து இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியரிடம் மாணவர் கேட்பது. இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். ஆசிரியர்கிட்ட மாணவர் கேட்குறது. அது மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கவிதையினுடைய பொருள் தெரியாது, அது ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அறியாமல் கேட்கறதுனால அறியாவினா. ஆசிரியர் மாணவரிடம் கேட்கும்போது அறிந்தே கேட்கறதுனால அறிவினா. அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஐயவினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்பது. ஒரு சந்தேகம், ஐயம், அதை வந்து தெளிவு பெறத்துக்காக கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து ஐயவினா. இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு கேட்குறது. அதே மாதிரி நிறைய எடுத்துக்காட்டு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அங்கே வருவது பசுவோ எருதோ, தூரத்தில் வந்து நிற்கும் பசுவா இது எருதான்னு தெரியாது அப்படி கேட்குறது. அப்புறம் அங்கே இருப்பது பாம்போ கயிறோ, அங்கே இருக்கிறது தூரத்தில் பாம்பா கயிறான்னு தெரியாது, அங்கே இருப்பது பாம்பா கயிறா அப்படி டவுட்டாக கேட்குறது. அதாவது ஐயமாக கேட்குறது எல்லாமே ஐயவினா. இது செஞ்சது யார் அதுதான் கேட்குறது. இங்கே இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, இது மாதிரி சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக கேட்குறதெல்லாம் வந்து ஐயவினா. அதுக்கடுத்து குழல் வினா. குழல்னா கொள்ளுதல், பெற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம். இப்போது போய் கடையிலையோ அல்லது நூலகத்துலேயோ ஒருத்தர் போய் ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதை வாங்கிக்கிறதுக்காக தான் கேட்குறாங்க. நூலகத்தில் வாங்கிட்டு போய் படிக்கிறதுக்காகவும் கடையில் அவங்க வாங்கிக்கிறதுக்காகவும் அது மாதிரி கேட்பாங்க. அது மாதிரி அதை வந்து கொள்ளும் பொருட்டு, வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்குறதெல்லாம் குழல் வினா. அதை தான் இது எடுத்துக்காட்டுக்கு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் குழல் வினா. ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது குழல் வினா. கடையில் போய் நீங்கள் எது கேட்டாலும் அது என்னவா வினாவாக இருக்கும், குழல் வினா. புத்தகம் இருக்கிறதா, அரிசி இருக்கிறதா, பருப்பு இருக்கிறதா அப்படின்னு போய் கடைக்காரர்கிட்ட கேட்டிங்கன்னா அது எல்லாமே குழல் வினாவாக இருக்கும். வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்குறது எல்லாமே குழல் வினா. அதுக்கடுத்து கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. தனக்கிட்ட ஒரு பொருள் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்காக கேட்குறது கொடை வினா. கொடுக்கறதுக்காக ஒரு கேள்வி என்னன்னு பாருங்கள். என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா எனக்கு கொடுப்பதற்காக வினவுதல். என்கிட்ட 2 இருக்குது, உங்கள்கிட்ட இல்லையா, இருக்குதா இல்லையா, உங்கள்கிட்ட இல்லைன்னா நான் கொடுப்பேன்றதுக்காக கொடுக்கறதுக்காக கேட்குறது, உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு.
அது வந்து கொடை வினா. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் வராங்கன்னா உங்ககிட்ட இல்லையா, இப்போது 2 பசங்க உட்காந்து மாணவர்கள் எழுதினுக்கிறாங்க. ஒருத்தனுக்கு பேனா உடஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, போட்டு ஒதிர்னே இருப்பான். பக்கத்தில் இருக்கிற பையன், ஏன் பேனா இல்லையா அப்படின்னு கேட்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இல்லைன்னா இந்தா கொடு எடுத்துக்கோ அப்படின்னா அவங்ககிட்டேருந்து கொடுக்கறதுக்காக கேட்குறான். அது மாதிரி வர்றது எல்லாமே கொடை வினா தான். எந்த இடத்துலனாலும் கொடுக்குற நோக்கத்தோடு கேட்குறது எல்லாமே கொடை வினா. அடுத்து ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது. ஒரு செயலை செய்ய வைக்கணும், அது நேரடியாக சொல்லாமல் ஏவறது. இப்போது அப்படி அது பாருங்கள். வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என வினவுதல். அதாவது போக வைக்கிறதுக்காக கேட்குறது. இது மாதிரி கேட்குறது வந்து ஏவல் வினா. ஒரு செயலை செய்யறதுக்காக கேட்குறது எல்லாமே ஏவுதல். செய்யறதுக்காக செய்ய சொல்லி தூண்டுதல். இதுதான் வந்து ஏவல் வினா. 6 வகையான வினா பார்த்தோம். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. 6 வினா பார்த்துட்டோம். இப்போ அதை வந்து நன்னூலில் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்கள். அந்த 6 வகை வினாவையும் சுருக்கமாக பாருங்கள். அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா 6ம் இழுக்கார். இது வந்து 2 லைன் ஞாபகம் வச்சுக்கினாவே எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம். நன்னூல் 385 பாட்டில் இந்த 2 லைன் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு இது இடம்பெற்ற இன்னொரு இடம்பெற்ற நூல்னு கேட்கலாம். நன்னூலில் தான் இது வந்து இடம்பெற்றது. அதுக்கடுத்தது விடை வகை. அதான் வினா வகை முடிஞ்சிடுச்சு 6. அடுத்து விடை வகைக்கு வந்துட்டோம். வினா வகை 6 தான், ஆனால் விடை வகை 8. எப்படி வினா 6 இருக்கும்போது விடை 8ஆக இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது சுட்டு விடை, அதாவது நேரடியாக பதில் சொல்கிறது. சுட்டு விடை, சுட்டி காட்டி கூறும் விடை இதோ அப்படின்னு பாருங்கள். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். கடை தெரு எங்குள்ளது அப்படின்னு ஒருத்தர் தெரியாமல் ஒருத்தர்கிட்ட கேட்குறாரா, அந்த வினாவுக்கு அவர் இதோ இந்த பக்கம்தான் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு இல்லையா, அந்த இந்த பக்கம்தான் சுட்டி காட்டி விடை சொல்லுவார். அது வந்து சுட்டி காட்டி கூறுவது சுட்டு விடை. அது பேருக்கு வந்து சுட்டு விடை. நேரடியான பதில். அது கேட்டார் இதோ இந்த பக்கம்தான் அப்படின்னு, அதனால் அது நேர்விடை. அதாவது நேரடியாக சொல்கிற விடை. அதுக்கடுத்து மறைவிடை, மறுத்து கூறும் விடை. இதுவும் நேரடியாக சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள். எடுத்துக்காட்டு, கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது வந்து மறைவிடைன்னு பேர். அதுக்கு சுட்டு விடை, சுட்டி காட்டி இதோ இந்த பக்கம் அப்படின்னு சுட்டி காட்டுறதெல்லாம் சுட்டு விடை. இது போறியா அப்படின்னா, கடைக்கு போவையான்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து சொல்கிறாங்க. இது வந்து மறைவிடைன்னு பேர். அடுத்து போவேன்னு உடன்பட்டு சொல்லுவாங்க. போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நேரடியாக தான் சொல்கிறாங்க. போகமாட்டேன்றதும் நேரடியாக சொல்லுவாங்க, போவன்றதும் நேரடியாக தான் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இது 3 வந்து நேரடியாக பதில் சொல்கிறது. இதோ இந்த பக்கம்தான், கடைக்கு எந்த பக்கம் வழி, இல்லை எதுக்கு எந்த பக்கம் எதுக்காவது வழி கேட்குறது, இல்லை எங்கன்னு கேட்கும்போது இதோ அப்படின்னு சுட்டி காட்டுறதெல்லாம் சுட்டு விடை. அப்புறம் ஏதாவது ஒன்று செய்வியானா மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மறைவிடை. செய்கிறேன்றது நேர்விடை. இது 3மே வந்து வெளிப்படையான விடைகள். வெளிப்படையாக இதுதான் அப்படின்றது சொல்கிறோம். அடுத்ததுலேருந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தான் விடை வரும். பாருங்கள். ஏவல் விடை, மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. மறுக்கிறத ஏவலாக சொல்கிறது. இது பாரு, இதை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது. வினாவையும் விடையும் போட்டு படிக்காதீங்க. வினா வேறு, போக வைக்கிறதுக்காக ஒரு கேள்வியை கேட்குறது அது ஏவல் வினான்னும். இங்கே ஏவல் விடை வந்து அவங்க போகமாட்டேன்றதை இப்படி சொல்லுவாங்க. நீயே செய், இது செய்கிறியா, நீ எதை கேட்டாலும் நீயே செய்கின்றது. அதாவது நீ கடைக்கு போவியா அப்படின்னு கேட்டால் நீயே போ அப்படி திருப்பி சொல்கிறது. திருப்பின்னா அவங்களே செய்ய வைக்கிறது. இவங்க செய்ய வைக்கிறது போது அவங்க செய்ய வைக்கிற மாதிரி பதில் சொல்கிறது. அது வந்து ஏவல் விடை. அதுக்கடுத்து வினா எதிர் வினாதல். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல், ஆனால் பதில் தான் அது பதில் வந்துடுது. இதில் இது போக மாட்டாங்கன்ற பதில் வந்துடுது. ஆனால் நேரடியாக நான் போக மாட்டேன் அப்படின்னு மறைவிடை மாதிரி சொல்லாமல் குறிப்பாக சொல்கிறது. அதனால தான் இதெல்லாம் குறிப்பு விடைகள்னு சொல்லுவாங்க. பாருங்கள். வினா எதிர் வினாதல். பாருங்கள். வினாவிற்கு விடையாக எதிர் கேள்வி கேட்பது, எதிர் வினா கேட்பது. ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வருவேன் சொன்னாலும் அது வந்து நேர்விடையாகும், வரமாட்டேன்னாலும் நேரடியாக பதில் மறைவிடையாகும். ஆனால் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எதில் ஒரு கேள்வி கேட்குறது. வினாவிற்கு விடையாக ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்வினா கேட்குறது. வினாவிற்கு விடையாக எதிர்வினா கேட்பது. இங்கே எதிர்வினா கேட்டால் என்ன அர்த்தம், வராமல் இருப்பேன்னா வருவேன்னு அர்த்தம். அது நேரடியாக சொல்லாமல் குறிப்பாக சொல்கிறாங்க இந்த வினா எதிர்வினாவில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உற்றது உரைத்தல்.
வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது. ஏற்கனவே ஒரு அனுபவம் இருந்திருக்கும். அது சொல்றதாங்க. "நீ விளையாடவில்லையா?" என்ற வினாவிற்கு "கால் வலிக்கிறது" என்று பதிலளிப்பது. கால் வலிக்குது விளையாடுனா ஏற்கனவே விளையாடி கால் வலிச்சிருக்குது போல இருக்குது அவனுக்கு. அதனால "நீ விளையாட வரலையா?" அப்படின்னு கேட்டா, "கால் வலிக்கிறது" என்று பதிலளிப்பது. அவனுக்கு வந்து கால் வலிக்குது இப்போ. கால் வலிக்கிறது தொடங்கிடுச்சு. அதனால விட்டது நடந்தத சொல்றாங்க. "எனக்கு கால் வலிக்குதுன்னு." நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு நேரடியா சொல்லாம, குறிப்பா வரமாட்டேன்றதையே கால் வலிக்குது அப்படின்னா வரலன்னு அர்த்தம். இது மாரி சொல்றதெல்லாம் குறிப்பு விடை. அப்போ நேரடியா சொல்ற விடை எது எதுன்னா, செய்வேன், செய்ய மாட்டேன், இதோ இந்த பக்கம் அப்படின்ற அந்த சுட்டி விடை, மறை நேர் விடை, மறை விடை இது 3 மட்டும் தான் வந்து நேரடியான பதில் சொல்றது. வெளிப்படையான பதில். மத்ததெல்லாம் குறிப்பா பதில் சொல்றது. மாட்டேன்றதையோ, வருவேன்றதையோ, "இங்க பாரு வராமல் இருப்பேனா?" அப்படின்னா வருவேன்னு அர்த்தம் ஆயிடும். இங்க வந்து கால் வலிக்குது அப்படின்னா வரமாட்டேன்னு அர்த்தம் வருது. அது வந்து அர்த்தத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா நேரடியா அவங்க சொல்லாம குறிப்பு விடைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். அடுத்த விடைக்கு போலாம். இது உருவது குறள். இப்போ ஒற்றது உரைத்தல். நடந்தத சொன்னான் அவன் கால் வலிக்குதுன்னு. இனி நடக்க போறத சொல்றது உருவது குறள். வினாவிற்கு விடையாக ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு விடையா, இனிமேல் நடக்கப் போவதை கூறுவது. அதாவது இனிமே என்ன நடக்கும்? அது செஞ்சா என்ன நடக்கும்? அப்படின்றது. "நீ விளையாடவில்லையா?" அப்படின்னா, முன்ன கால் வலிக்கிறது அதனால விளையாடவில்லைன்னாம். இதில கால் வலிக்கும். விளையாடுனா கால் வலிக்குமாம். அப்போ இனிமேல் நடக்குமாம் அது மாரி. இப்படி சொல்றதெல்லாம் வந்து உருவது குறள். உற்றது உரைத்தல்னா நடந்தது சொல்றது. கால் அப்போ வலிக்குது. இது விளையாடுனா வலிக்கும் அப்படின்னு சொல்றான். இது வந்து உருவது குறள். 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உற்றது உரைத்தல்னா நடந்துருச்சு. அப்போ அது உனக்கு வலிச்சிடுச்சு. இப்போ விளையாடுனா வலிக்கும். இது மாரி சொல்றான். இதுவும் வந்து குறிப்பு விடை தான். குறிப்பா நம்ம விடைய தெரிஞ்சுக்கிறோம். அவன் வந்து கால் வலிக்கும்னா வரமாட்டேன்றான் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா வந்து நேரடியா அவங்க சொல்லல. குறிப்பா நமக்கு விடை தெரிஞ்சுச்சு. அதனால இதையும் குறிப்பு விடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இனமொழி விடை பாருங்க. இது என்னன்னா, வினாவிற்கு விடையாக இனமான மற்றொரு மற்றொன்றை கூறுவது. ஒரு வினா கேட்டா, அதுக்கு விடையா அதுக்கு நேரடியா சொல்லாம, அதுக்கு இனமான மற்றொன்றை கூறுவது. எடுத்துக்காட்டா பாருங்க. "உனக்கு கதை எழுத தெரியுமா?" அப்படின்னு கேள்வி கேட்டா, தெரியும்னு சொல்லணும், இல்ல தெரியாதுன்னு சொல்லணும். அது 2மே விட்டுட்டு, கட்டுரை எழுத தெரியும். அப்போ கதைன்றது வேற, கட்டுரை. அதுக்கு இனம். எழுதுறதுன்றது ஒரு இனத்துல வருது இல்லையா? அது மாரி அதுக்கு இனமான இன்னொன்னு சொல்றது. அது மாரி வர்றது வந்து இனமொழி விடை. இதுக்கும் நெறைய எடுத்துக்காட்டு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். தமிழ் பாடம் எழுதிட்டியான்னா, ஆங்கில பாடம் எழுதிட்டேன்றது. "உனக்கு பாட தெரியுமா?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு ஆடத் தெரியும்ன்றது." "நீ கிரிக்கெட் விளையாடுவியா?" அப்படின்னு கேட்டா, "நானு கால்பந்து விளையாடுவேன்." இது மாரி அந்த அதுக்கு இனமான அதே இதில இருக்கிற இன்னொன்னு சொல்றது. இது மாரி வர்றதெல்லாம் இனமொழி விடை. இப்போ வந்து நம்ம விடை பார்த்துட்டோம். 8 வகையான விடை. சுட்டு விடை. இதோ அதோன்னு சுட்டிக்காட்ட சொல்றது சுட்டு விடை. மறை விடைன்னா வந்து ஏதாவது மறுத்து சொல்றது. பதில் சொல்றாங்க. ஆனா மறுத்து சொல்றாங்க. "செய்வியான்னா செய்ய மாட்டேன். விளையாடுவியா? விளையாட மாட்டேன். கடைக்கு போவியா? போக மாட்டேன்." இது மாரி மறுத்து சொல்றது எல்லாம் வந்து மறைவிடை. நேர்விடைன்னா போவேன், விளையாடுவேன், செய்வேன் அப்படின்றதெல்லாம் நேர்விடை. நேரடியா இது 3மே வந்து வெளிப்படையான பதில்கள். கரெக்ட்டா சொல்லிடுறாங்க. இதுதான் மாட்டேன், செய்வேன். இது மாரி வந்து 3ம் வந்து வெளிப்படையான பதில்கள் அது. வெளிப்படை விடைகள் அது. மற்ற 5மே வந்து குறிப்பு விடை. யாவல், "நீயே செய்" அப்படின்றது. அப்ப நான் செய்ய மாட்டேன்னு சொல்லாம, "நீயே செய்யின்னும்போது" நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதே மாரி "வருவியான்னா, வராமல் இருப்பேனா?" அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கறது. எதிர் வினாதல். அப்படின்னா, வராங்கன்னு அர்த்தம். ஆனா வருவேன்னு சொல்லாம, "வராம இருப்பேனா?" அப்படி சொல்றது. அப்புறமா விளையாடுவியான்னா, தலை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னா, அவனுக்கு வலிச்சுன்னு இருக்குது. அப்போ உட்றது அவனுக்கு நடந்தது சொல்றது உட்றது உரைத்தல். தலை வலிக்கும், கால் வலிக்கும் அப்படின்னு பதில் சொல்றது வந்து, "இது செஞ்சா எனக்கு இப்படி வலிக்கும்" அப்படின்னு சொல்றது வந்து உருவது குறள். அப்புறம் ஒண்ணு கேட்கும்போது இன்னொன்னு சொல்றது. அதுக்கு இது எனக்கு தெரியுமான்னா, தெரியும்னும் இல்ல தெரியாது அப்படி சொல்லாம, இன்னொன்னு எனக்கு தெரியும்ன்றது. ஆட தெரியுமான்னா, பாட தெரியும் அப்படின்றது. தமிழ் தெரியுமான்னா, ஆங்கிலம் தெரியும் அது மாரி. அது மாரி சொல்றது எல்லாம் வந்து இனமொழி விடை. அதுக்கு இனமான இன்னொன்னுக்கு பதில் சொல்றது. அத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அது அவன் கொண்டு வரல, அவனுக்கு அது தெரியல அப்படின்றத நம்ம குறிப்பா பதில் எடுத்துக்கிறோம். ஆனா விடை வந்து இனமொழியா இருக்கு. குறிப்பா தான் இருக்கு. நம்ம அதுலேருந்து நம்ம விடை எடுத்துக்கிறோம். அது மாரி வர்றது வந்து இனமொழி விடை. இப்போ 8 விடை பார்த்துட்டோம். 6 வினா, 8 விடை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து
பொ பொருள்கோள்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. 3ம் ஒரே இலக்கணத்தில் ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க. செய்யுளில் பொருள்களை பொருள் உணர்வுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். அதாவது நேரடியாக செய்யுளை வந்து படித்தா அப்படியே எல்லாம் பொருள் எடுக்க முடியாது. சிலது அப்படியும் இருக்கும். அதுக்கும் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க எப்படி பொருள் எடுக்கிறதுன்னு. ஆனால் சிலதெல்லாம் சொற்களை நம்ம பொருள் வர மாதிரி மாற்றி போட்டுக்கணும். அதுக்கு எப்படி மாற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேர் கொடுத்துருப்பாங்க. அப்படி வந்து மொத்தம் எத்தனை விதமாக நம்ம பொருள் எடுக்கிறோம்னா 8 விதமாக பொருள் எடுக்கிறோமா செய்யுளில். அதில் வந்து உங்களுக்கு 3 தான் இந்த இயலில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 இருக்குது. ஆனால் கொடுத்துருக்கிறது இதில் 3 தான். அந்த 3 மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், குழம்பிடாதீங்க. அப்புறமா மீதி கூட சொல்கிறேன் நான். 8 வகை. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து ஆற்று நீர் பொருள்கோள். 8ல் 3 தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஆற்று நீர் பொருள்கோள் என்னென்னா, நேரடியாக ஆற்று நீர் எப்படி போகும், அப்படியே நேராக போய் நிற்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது. அது பாட்டு தண்ணி வந்து தொடர்பாக அப்படியே நேரடியாக போகும். அந்த மாதிரி எங்கேயும் எதுவும் மாற்றாமல் நேரடியாக அப்படியே வார்த்தைகளில் பொருள் எடுக்கிறது வந்து ஆற்று நீர் பொருள்கோள். சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈண்டு மேலலார் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காத்தவே. இது சீவக சிந்தாமணியில் இருக்கிற ஒரு பாட்டு. இதில் எப்படி பொருள் எடுக்கிறாங்கன்னா அப்படியே எடுக்கிறாங்க. பச்சை பாம்பின் தோற்றம் போல் இருக்கிற இது வந்து மெதுவாக கரு இது வந்து கதிர்விட்டு முற்றி வருது அப்படின்ற மாதிரி நேரடியாக அதில் என்னவோ அதை அப்படியே கொடுத்துக்கிறாங்க. எங்கேயும் மாற்றலை, சொற்களை மாற்றியெல்லாம் பொருள் எடுக்கலை, அப்படியே நேரடியாக பொருள் எடுக்கிற மாதிரி இருக்குது. இது மாதிரி வர்றதெல்லாம் ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த பாட்டுக்கு பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கற்கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நின்று, பண்பில்லாதவங்க முதல்ல அந்த பணம் சேர்ந்துருச்சுன்னா செல்வம் சேர்ந்துருச்சுன்னா அப்படியே பணிவில்லாமல் நிற்பாங்க. அது போல் நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்ந்தன. அப்புறம் முற்றியவுடன் கற்றவர்கள் எப்படி மற்றவங்கிட்ட வணங்கி நிற்கிறாங்களோ அப்படி வளைந்து காய்ந்தன. இது நேரடியாகவே அந்த பாட்டுக்கு எங்கேயும் அந்த சொல்லியும் மாற்றுறதில்ல, அதில் இருக்கிற மாதிரியே நேரடியாக பொருள் எடுக்கிறதுனால இது ஆற்று நீர் பொருள்கோள். பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் அது வந்து ஆற்று நீர் பொருள்கோள். அதுக்கு உங்களுக்கு அந்த பொருள் எடுக்க தெரியணும். அப்போ நம்ம வேறு ஏதாவது கொடுத்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பாருங்கள், நன்னூலில் ஒரு பாட்டு கொடுத்துக்கிறாங்க. மற்றைய நோக்காது, அதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயும் போகாமல் அடிதோறும் வான்பொருள் அற்று ஒழுகும் அஃது ஆற்று புனலே. அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் நேரடியாக எதுவும் மாற்றாமல் நேரடியாக பொருள் கொள்வது ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்றதுக்கு இது கொடுத்துக்கிறாங்க. இந்த 2 லைன் கொடுத்துட்டு இது எந்த நூற்பான்னாலும் நன்னூலில் இருக்கிற நூற்பா 412ன்னு சொல்லலாம். அடுத்து இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஆற்று நீர் பொருள்கோளை பற்றி சொல்லுது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. யாற்று புனல், ஆற்று நீர், இதை தான் உங்களுக்கு கீவேர்டு. யாற்று புனல் வந்துச்சுன்னா நீங்கள் ஆற்று நீர் பொருள்களுக்காக சொல்லப்பட்டது இது அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நிரல் நிறை பொருள்கோள். இதில் வந்து 2 இருக்குது, முறை நிரல் நிறை அப்புறம் எதிர் நிரல் நிறைன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதில் பாருங்கள், முதல்ல செய்யுளில் எழுவாயாக அமையும் சொற்கள் வரிசையாக அமைந்து பொருள் கொள்வது நிரல் நிறை பொருள்கோள். அதாவது வரிசையாக 1க்கு 1 2க்கு 2. பாருங்கள், எடுத்துக்காட்டு சொல்லும்போது தான் இது புரியும், அப்படியே சொன்னால் புரியாது. இங்கே பாருங்கள், அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்போது அன்புன்றது, அன்பு என்னும் பண்பு இருந்தால் தான் அரண் என்னும் பயன் விளையும். அன்பு என்னும் பண்பு, அரண் என்னும் பயன், இதுதான் அதுதான் குடும்ப வாழ்க்கை அப்படின்றதாங்க. இவற்றில் அன்பு அரண் ரெண்டும் கரெக்டாக அதுக்கு நேர் வரிசையில் இரு சொற்களும் வரிசைப்படுத்தி இல்வாழ்க்கையில் பண்பு அன்பு என்றும் அதன் பயன் அரண் என்றும். பண்பு தான் அன்பு தான் பண்பு, அதன் பயன் அரண் தான் அதனுடைய பயன். இப்படி பொருள் எடுக்கிறாங்க. அன்பு பண்பு, அன்பு தான் பண்பு, அன்பென்னும் பண்பு இருந்தால் தான் அரண் என்னும் பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பொருள் எடுக்கிறாங்க. இது மாதிரி எடுக்கிறது வந்து வரிசை கரெக்டாக நேராக எடுக்கிறதுனால முறையாக எடுக்கிறாங்க. முறையாக 1க்கு 1 2க்கு 2. அதனால் இது வந்து முறை நிறை பொருள்கோள். அடுத்து பாருங்கள், எதிர் நிரல் நிறை பொருள்கோள். செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி, எழுவாய்னா அது முதல்ல தொடங்குறோம் இல்லையா, எதுக்கு அதை நம்ம எடுத்துக்கிறோமோ அதுதான். அவை ஏற்படும் பயனிலைகளை எதிராக கொண்டு பொருள் கொள்ளுவது எதிர் நிரல் நிறை பொருள்கோள். இதுக்கும் எடுத்துக்காட்டு சொன்னால் தான் புரியும், அப்படியே சொன்னால் நவ மாதிரி இருக்கும். பாருங்கள்,
இது புரிஞ்சுக்கின அப்புறம் நீங்கள் அதை படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாகவே புரியும். விலங்கோடு மக்கள் அணியர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். இதில் என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா, கற்றவர்கள் தான் மக்கள், மற்றவர்களெல்லாம் விலங்குக்கு சமம். கற்றார் மக்கள், விலங்கு, ஏனையவரெல்லாம் விலங்கு, விலங்கோடு ஏனையவர், இப்படி எடுக்கணும் பொருள். இது மாதிரி ஆப்போசிட்டாக எடுக்கணும் பாருங்கள். முதல் வார்த்தைக்கு இங்கே ரெண்டாவது வார்த்தை பொருளாகவும், இங்கே ரெண்டாவதுல இருக்கிற சொல்லுக்கும் முதல்ல இருக்கிறது இப்படி மாற்றி பொருள் எடுக்கிறது வரிசைப்படி நிறுத்துகிறோம், ஆனால் மாற்றி பொருள் எடுக்கிறோம். இது மாதிரி வர்றது எதிர் நிரல் நிறை, எதிரெதிராக எடுக்கிறோம் அப்படின்றது. கற்றவர் மக்கள் கல்லாதவர் விலங்கு என எதிராக கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். இது மாதிரி எதிராக பொருள் கொள்வது நிரல் நிறை, எதிர் நிரல் நிறை பொருள்கோள். அது முறை நிரல் நிறை, அதாவது ஒன்றாவதுக்கு 1 2வதுக்கு 2 நேராக எடுத்தோம் இல்லையா, அது முறையாக வந்துச்சு. முறை நிரல் நிறைனும் இது எதிராக எடுக்கிறோம், அதனால் எதிர் நிரல் நிறை எடுக்கிறோம் சொல்கிறோம். அதனால் இது எதிர் நிரல் நிறை. நிரல் நிறை மட்டும் 2, முறை நிரல் நிறை, எதிர் நிரல் நிறை. அடுத்து கொண்டு கூட்டு பொருள்கோள். ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் பொருள்களை, அதாவது சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு கொண்டு கூட்டி பொருள் கொள்வது. அங்கங்கே வேறு இடத்துல இருக்கும், பொருளுக்கு ஏற்ற மாதிரி நாமளே மாற்றி அமைச்சிக்கணும். அதுதான் கொண்டு கூட்டு பொருள்கோள். இங்கே பாருங்கள், ஆழத்து மேலே குவளை, குளத்தில் வாளி நெடிய குரங்கு. ஆலமரத்து மேலே குவளை மலரான், குளத்தில் வாளுடைய நெடிய வாளுடைய குரங்கான். இது பாருங்கள் எப்படி அப்படியே மாற்றி பொருள் கொடுத்துக்கிறாங்க. இதில் ஆழத்து மேலே குரங்கு, அதாவது ஆலமரத்து மேலே குரங்கு, குளத்தில் கோலைன்றது மலர், கோலை மலர் என்று அங்கும் இங்கும் உள்ள சொற்களை கூட்டி பொருள் கொள்வது. நாம் இப்படி தான் பொருள் எடுத்துக்கணும். ஆழத்து மேலே குரங்கு, நெடிய வாளி நெடிய குரங்கும், குளத்தில் கோலை, இப்படி எடுக்கணும். மாற்றி மாற்றி அங்கங்கே இருக்கிறது பொருள் உணர்வுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறோம். இது மாதிரி வர்றது கொண்டு கூட்டு பொருள்கோள். பொருள்கோள்னால் செய்யுளில் நம்ம எப்படி பொருள் எடுக்கிறோன்றது எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துக்கிறாங்க. இது அங்கங்கேருந்து எடுக்கிறதுனால கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். வினா வகை, விடை வகை, பொருள்கோள் பார்த்தோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ வினா விடைக்கு வந்துட்டோம். பொருள்கோளில் 8 இருக்குது, ஆனால் இங்கே 3 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது 3 மட்டும் சொல்கிறேன், மீதியெல்லாம் நான் அப்புறம் கூட சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், வினாவுக்கு போயிடலாம். வினாக்கள் வினவுவதும் விடைகள் கூறுவதும் பல்வேறு சூழல்களில். இது கேட்பாங்களான்னு இல்லை, நான் எல்லாத்தையும் விடக்கூடாதுன்றதுக்காக அது கொடுத்துட்டேன். வினவுவதிலும் விடையளிப்பதிலும் கூட டேஸ் இருக்கிறது. மொழியின் வளர்ச்சி. வினாக்களின் வகைகள் மொத்தம் 6. என்னென்னா அப்பப்போ கேட்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அதனால் இங்கே ஒரு முறை சொல்கிறேன். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இந்த பாடலின் பொருள் என்ன என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது அறிவினா. ஏன்னா அறிந்து கொண்டே கேட்பது எல்லாமே அறிவினா. இந்த பாடலின் பொருள் என்ன என்று மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது அறியா வினா. அங்கே தெரிவது பாம்போ கயிறோ அப்படின்னு சொல்லி சந்தேகமாக ஐயமாக கேட்குறது ஐய வினா. அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக கேட்குறது எல்லாமே ஐய வினா. 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் உள்ளதா என கடைக்காரரிடம் கேட்பது குழல் வினா. கடையில் போய் எது கேட்டாலும் அது நமக்கு குழல் வினாவாக தான் இருக்கும். அடுத்த கேள்வி. 8வது கொஸ்டின். புலவருக்கு பணம் இல்லையோ என அரசர் புலவரிடம் கேட்பது. எதுக்காக அரசர் புலவரிடம் கேட்பார்? கொடுக்கறதுக்காக கேட்பார். அது மாதிரி கொடுக்கறதுக்காக கேட்குறது எல்லாமே கொடை வினா. கரும்பலகையில் இருப்பதை எழுதிவிட்டீர்களா என்று மாணவரிடம் ஆசிரியர் கேட்பது. ஆசிரியர் எழுதி போட்டுவார். எழுதிட்டிங்களா எல்லாரும்? என்ன அர்த்தம்? எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். ஏவறத்துக்காக கேட்குறது. எழுதிவிட்டீர்களா அப்படின்னா அந்த கேள்வி ஏவறத்துக்காக கேட்குறது, அதனால் அது ஏவல் வினா. அதுக்கடுத்து விடையின் வகைகள் மொத்தம் 8. மருத்துவமனைக்கு வழியாது என்ற வினாவிற்கு இதோ இந்த பக்கம் என கூறுவது சுட்டு விடை. பள்ளிக்கு வருகிறாயா என்ற வினாவிற்கு வரமாட்டேன் என்று கூறுவது மறைவிடை. மறுத்து சொல்கிறது எல்லாமே மறைவிடை. கடைக்கு செல்கிறாயா என்ற வினாவிற்கு நீயே செல். நேரடியாக சொல்லாமல் நான் போகலன்றதை நீயே செல்னு திரும்பி அவங்களையே ஏவறது. இது ஏவல் விடை. ஏவல் வினாவும் ஏவல் விடையும் போட்டு குழம்பிடாதீங்க. அது இது திரும்பி நீயே செல், அப்படி நீயே செய்யின்ற மாதிரி சொல்கிறது எல்லாமே ஏவல் விடை. அதுக்கு போகிறியா அப்படின்னு சொல்கிறதுக்காக போன்றதுக்கு பதிலாக போகிறியா அப்படின்னு கேட்குறது எல்லாம் ஏவல் வினா. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து 14வது கொஸ்டின். வீட்டு பாடம் முடித்து விட்டாயா என்ற வினாவிற்கு முடிக்காமல் இருப்பேனா என கேட்பது. முடிச்சிட்டேன்னு சொல்லணும், இல்லை முடிக்கலைன்னு சொல்லணும். அப்படி சொல்லியிருந்தால் அது நேரு விடையாக இருந்திருக்கும்.
இங்கே வந்து முடிக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கேள்வி கேட்குறது. அது மாதிரி கேட்குறது வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து 15வது கொஸ்டின். கடைக்கு செல்கிறாயா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்பது. கடைக்கு போறியானா கால் வலிக்கும் அப்படின்னா உருவது குரல். போனால் வலிக்கும் அப்படி சொல்கிறதெல்லாம் உருவது குரல். அதுக்கடுத்து உனக்கு பாட தெரியுமா என்ற வினாவிற்கு ஆடத் தெரியும் என்பது இனமொழி விடை. பாட தெரியுமானா அதுக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்லாமல் அடுத்து ஒன்று சொல்லி எனக்கு தெரியும் இன்னும் ஆட தெரியும் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து இனமொழி விடை. இப்போது பொருள்கோளின் வகை வந்து மொத்தம் 8. செய்யுளில் சொற்களை பொருள் உணர்வுக்கேற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்வது பொருள்கோள். பாடலின் தொடக்கம் முதல் இறுதி வரை நேராக பொருள் கொள்ளுமாறு அமைவது ஆற்று நீர் பொருள்கோள். எங்கேயும் இடையறாது அப்படியே எந்த சொல்லியும் மாற்றாமல் நேரடியாக பொருள் சொல்கிறது ஆற்று நீர் பொருள்கோள். செய்யுளில் சொற்கள் முறை பெறலாமல் நிரல் நிறையாக, முறை மாறாமல் நேராக நிரல் நிறையா நிறுத்தி பொருள் கொள்வது வந்து வரிசையாக நிறுத்தி நேராக பொருள் கொள்வது வந்து நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோளின் வகைகள் வந்து 2. முறை நிரல் நிறை பொருள்கோள் 1, எதிர் நிரல் நிறை பொருள்கோள் 1. அடுத்த கொஸ்டின் போகலாம். 2வது கொஸ்டின். செய்யுளில் எழுவாய்கள் ஏற்படும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்வது எதிர் நிரல் நிறை பொருள்கோள். வரிசைப்படி நிறுத்தி எதிரெதிராக பொருள் கொள்வது வந்து எதிர் நிரல் நிறை பொருள்கோள். செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள். பார்த்தோம்ல ஆலமரத்து மேலே அது மாதிரி வர்றதெல்லாம் வந்து கொண்டு கூட்டு பொருள்கோள். அங்கங்கே வார்த்தைகளை எடுத்து பொருள் உணர்வுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே சிதறி கிடக்கிறத எடுத்து பொருள் கொள்வது தான் வந்து கொண்டு கூட்டு பொருள்கோள். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்பது டேஸ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஸ் விடை. என்ன வினா என்ன விடை? இதில் வழிப்போக்கர் கேட்பது வந்து அறியா வினா. அவர் தெரியாமல் கேட்குறாரு எங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோ அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. இது சுட்டி விடை. அறியா வினா சுட்டி விடை. இது வந்து புக் பேக் கொஸ்டின். புக்கு பின்னாடி இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த அறை இருட்டாக இருக்கிறது. விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது அப்படி கேட்குறது வந்து அந்த சொடுக்கி எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியாமல் கேட்குறதுனால அறியா வினா. இது அறியாமல் அறிஞ்சிக்கிறதுக்காக கேட்குறது எல்லாமே அறியா வினா. சொடுக்கி போட்டாலும் மின்சாரம் வரவில்லையே, மின்சாரம் இருக்கிறதா இல்லையா இப்படி கேட்குறது வந்து டவுட்டாக இருக்குதா இல்லையா இப்படி கேட்குறது எல்லாமே வந்து ஐய வினா. அடுத்த கொஸ்டின் போகலாம். 27வது கொஸ்டின். சொல்லரும் சுல்பசும் பாம்பின் தோற்றம் போல் இப்பாடலில் உள்ள பொருள்கோள். ஏற்கனவே இதை நாங்கள் சொல்லிட்டோம் உங்களுக்கு. இது சீவக சிந்தாமணி பாடல். இது வந்து ஆற்று நீர் பொருள்கோள். இது வந்து நேரடியாக பொருள் எந்த சொல்லியும் மாற்றாமல் அப்படியே வருது பொருள். அதனால் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறளில் அமைந்துள்ள பொருள்கோள். இதுவும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டில் சொன்னேன். அன்பென்னும் பண்பு இருந்தால் அரண் என்னும் பயனுள்ள. இப்படி நேராக முதல் வார்த்தைக்கு முதல் வார்த்தையும் 2வது வார்த்தைக்கு 2வது வார்த்தையும் அந்த இது வந்து எடுக்கிறோம் நம்ம எழுவாயும் பயனிலைகளையும் முறையாக. இது மாதிரி இருக்கிறது வந்து முறை நிரல் நிறை பொருள்கோள். அடுத்தது விலங்கோடு மக்கள் அணிய இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இதில் என்ன இருக்குதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் வார்த்தைக்கு இங்கே 2வது வார்த்தையும் 2வதுக்கு முதலும் மாற்றி மாற்றி பொருள் கொள்றதால வரிசைப்படி தான் ஆனால் மாற்றி பொருள் எடுக்கிறோம். அதனால் இது வந்து எதிர் நிரல் நிறை பொருள்கோள். அடுத்து ஆழத்து மேலே கோலை குளத்தில் வாளி நெடிய குரங்கு. இதில் இருக்கிற பொருள்கோள் வந்து நம்ம வந்து அங்கங்கே இருக்கிறது பொருளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறோம். குரங்கு இங்கே இருக்குது, ஆலமரத்து மேலே குரங்குன்னு இங்கே வந்து எடுக்கிறோம். குளத்தில் கோலை மலர்னு இங்கே இருக்கிறோம். அதனால் அங்கங்கே பொருள் உணர்வுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறதால இது அங்கங்கே கொண்டு கூட்டி பொருள் கொள்கிறோம். அதனால் இது கொண்டு கூட்டு பொருள்கோள். இது வந்து மயிலைநாதர் உரையிலேருந்து இது எடுத்து போட்டிருக்காங்க. இது எங்கேருந்து எடுத்தது கூட கேட்கலாம். இது யாருடைய உரைன்னு கேட்டாங்கன்னா மயிலைநாதர் உரை. அதுக்கடுத்தது விடைகளில் வெளிப்படையாக இருப்பது. வெளிப்படையாக பதில் நேரடியாக நமக்கு கிடைக்கிற பதில் எது எதுனா சுட்டு விடை. எங்கன்னா அதோ அங்கே, மாட்டேன், மறைவிடைன்னா செய்ய மாட்டேன். எந்த வேலை சொன்னாலும் நேரடியாக செய்வியா மாட்டேன், போவியா போக மாட்டேன், வருவியா வரமாட்டேன், எழுதி தருவியா தரமாட்டேன். இது மாதிரி வர்றதெல்லாம் வந்து மறைவிடை. போவேன் செய்வேன். இது மாதிரி இது 3மே வந்து நேரடியான பதிலை நமக்கு கொடுத்துருது. எதுவும் மறைச்சி வைக்காமல் நேரடியாக சொல்கிறாங்க அவங்க. இது வந்து வெளிப்படை, நேரடி விடை அல்லது வெளிப்படை அப்படின்னு சொல்லலாம். நேரடியாக வர்றதுனால இது வெளிப்படை விடை.
அதுக்கடுத்து குறிப்பு விடைகள் பாரு. ஏவல் விடையில் நீ போறியா அப்படின்னு கேட்டால் நீயே போ அப்படின்றது. நான் போகிறேன் மாட்டேன்னு சொன்னால் இதில் வந்துடும். செய்வன் நேர் விடையிலையோ மறை விடையிலையோ வரும். ஆனால் இது சொல்லாமல் நீயே போன்றது ஏவலாக திருப்பி நம்மளையே ஏவறது. இது கேட்குறவங்களையே ஏவறதுனால ஏவல் விடை. இது வந்து குறிப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும், அவங்க செய்ய மாட்டாங்கன்றத. அதே மாதிரி வினா எதிர், இதையும் வந்து நேரடியாக சொல்லாமல் இது கேட்கறதுலேயே நம்ம விட என்னான்னு தெரிஞ்சுக்கலாம். எழுதிட்டீங்கன்னா எழுதாமல் இருப்பேனா அப்படின்னா எழுதிட்டாங்கன்னு அர்த்தம். போவியான்னா போகாமல் இருப்பேனா அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் சொல்கிறது வினா எதிர் வினா கேட்குறது. இதுவும் குறிப்பு விடை தான். இதெல்லாம் குறிப்பாக நம்ம எடுத்துக்கிறோம், நமக்கு தெரியுது என்ன அவங்க சொல்ல வராங்கன்றது. ஆனால் அவங்க வெளிப்படையாக சொல்லாமல் குறிப்பாக சொல்கிறாங்க. விட்டுறது வரைக்கும்லாம் எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது அப்படி இது மாதிரி சொல்கிறதெல்லாம் விட்டுறது. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை அவங்க சொல்கிறாங்க. உருவது குரல்னால் இனிமேல் நடக்கும், போனால் இப்படி நடக்கும், எழுதுனா கை வலிக்கும், கடைக்கு போனால் கால் வலிக்கும். அது மாதிரி நேரடியாக நான் மாட்டேன்னு சொல்லாமல் இப்படி சொல்லுவாங்க. நம்ம அதிலேருந்து விட என்னான்னு தெரிஞ்சுக்குவோம். இது மாதிரி இது வந்து உருவது குரல். அதுக்கடுத்து இது வந்து குறிப்பு தான். இனமொழி விடை. ஒன்று கேட்டால் இன்னொன்று சொல்கிறது. தமிழ் படிச்சுட்டேன்னா ஆங்கிலம் படிச்சுட்டேன், பாட தெரியுமானா ஆட தெரியும், அது மாதிரி மாற்றி அதே இனமான இன்னொன்று சொல்கிறது. இது மாதிரி வர்றது இனமொழி விடை. இது 5மே குறிப்பு விடை தான், நேரடியாக சொல்லாமல். நேரடியாக சொல்கிறது வந்து சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை. இது 3ம் நேரடியாக சொல்கிறது. இது 5ம் குறிப்பாக சொல்கிறது. அடுத்த கொஸ்டின் போகலாம். 33வது கொஸ்டின். மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்றற்று ஒழுகும் ஆற்று புனலே. இப்பாடல் இடம்பெற்ற நூல் நன்னூல் 412. இப்பாடல் குறிப்பிடுவது ஆற்று நீர் பொருள்கோள். இந்த இது பாருங்கள், உங்களுக்கு இது குறிப்பு வந்து யாற்று புனலே. ஏற்கனவே நான் சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன். திரும்பி திரும்ப 2-3 முறை கேட்கும்போது உங்களுக்கு மறக்காது. யாற்று புனலேனா ஆற்று நீர்னு அர்த்தம். ஆற்று நீர் பொருள்களை பற்றி சொல்லிக்கிறாரு நன்னூலில் 412. அடுத்து யாப்படி பழமெனும் கோப்பிடை மொழிகளை ஏற்பழி இசைப்பது கொண்டு கூட்டே. இது வந்து நன்னூலில் தான். இதெல்லாம் நூற்பாலாம் இது நன்னூலில் தான் சொல்லிக்கிறாங்க இந்த இலக்கணத்தை பற்றி. இது என்ன உணர்த்துதுன்னா கொண்டு கூட்டு அதிலே வந்துடுச்சு, நீங்கள் அதை வச்சு சொல்லிடலாம். கொண்டு கூட்டு பொருள்கள், கொண்டு கூட்டேன்றது தான் அதில் உங்களுக்கு கீவேர்டு. அடுத்து பாருங்கள், காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற கேள்விக்கு இவ்வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது. இதில் வினா வகைன்னா விடை வகைன்னா இதெல்லாம் கற்பவை கற்றபின்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வினா வந்து காமராஜர் நகர் எங்கே இருக்கிறதுன்றது தெரியாமல் கேட்குறது, அதனால் அறியா வினா. இதில் விடை வகை வந்து வினா வகை அறியா வினா. இதில் வந்து விடை என்ன சொல்கிறாங்க, இவ்வழியாக செல்லுங்கள்னு வழியை காட்டுறாங்க, அதனால் இது சுட்டு விடை. அதுக்கடுத்து எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறது. எனக்கு எழுதி தரியானா எனக்கு யார் எழுதி தருவாங்க. இதனுடைய வினா வகை விடை வகை என்னன்னு சொன்னால் ஏவல் வினா. எனக்கு எழுதி தரியா அப்படின்னா எழுதி கொடுன்னு அர்த்தம், ஏவறாங்க. இது வந்து ஏவல் வினா. இது விடை வந்து எதிர் வினாதல், அதாவது வினா எதிர் வினாதல் விடை. ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை. வினாவுக்கு எதிர்கேள்வி கேட்குறது, எனக்கு யார் எழுதி தருவாங்க அப்படின்றது விடை. இதில் எனக்கு எழுதி தருகிறாயான்றது கேள்வி, எனக்கு யார் எழுதி தருவார்கள்ன்றது விடை. அப்போ இந்த கேள்வி வந்து என்ன கேள்வினா ஏவறாங்க, எனக்கு எழுதி கொடுன்றதுக்கு பதிலாக எழுதி தரையா அப்படின்னு ஏவல் வினா. இது எனக்கு யார் எழுதி தருவாங்கன்னு எதிர் வினா எதிர் வினாதல் விடை. வினா ஏவல் வினா, விடை வந்து வினா எதிர் வினாதல் விடை. ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்குது. இது அப்படியே தொடரான உரைநடையாக கொடுத்துக்கிறாங்க. நான் பிரித்து கேள்வி பதிலுக்கு ஏற்ற மாதிரி எழுதின்னு இருக்கேன். இதில் ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்கே என்பது என்ன வினா, அறியா வினா. இதெல்லாம் சேர்த்து ஒரே உரையாடலாக கொடுத்துப்பாங்க கற்பவை கற்றபின்ல. ஆனால் கேள்வி இப்படி தான் கேட்க முடியுன்றதுனால நான் பிரித்து கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்தாலும் நம்ம தயாராக தான் இருப்போம். இவங்க வந்து என்ன எழுதுகிறாங்க தெரியாமல் ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்கிறதே அப்படின்னு கேட்குறது வந்து அறியா வினா. என்ன எழுதுகிறாங்கன்னு தெரியாமல் கேட்குறாங்க. கவியரங்கத்துக்கு கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்றது நேரடியாக அவங்க பதில் சொல்லிட்டாங்க. நேர்விடை. இது நேரடியாக எழுதி கொண்டிருக்கிறேன். எழுதலைன்னா மறைவிடை ஆகிட்டுக்கும், எழுதின்னுங்கிறாங்க நேரடியாக சொல்கிறாங்க, அதனால் நேர்விடை. இது அடுத்த கொஸ்டின் 39வது கொஸ்டின். என்ன தலைப்பில் கவிதை எழுதுகிறீர்கள் என்பது அறியா வினா. என்ன தலைப்பின்னு தெரியாமல் கேட்குறதுனால அது அறியா வினா. கல்வியில் சிறந்த தமிழர் என்று விடையளிப்பது நேர்விடை. நேரடியாக சொல்கிறாங்க என்ன எழுதுகிறேன்றத. அவங்க என்ன தலைப்புன்னு தெரியாமல் கேட்குறதுனால அறியா வினா. இது கேள்வியாக பதிலாக கரெக்டாக அது புரிஞ்சு என்னான்றதை நீங்கள் புரிஞ்சு சொல்லணும்.
நீங்கள் கவியரங்கத்திற்கு வருவீர்களோ மாட்டீர்களோ? இது கேள்வி. வருவீர்களோ மாட்டீர்களோன்றது சந்தேகமாக கேட்குறதுனால ஐயவினா. அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஏன் வராமல் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல். வருவேன் அப்படின்னு சொல்லாமல் ஏன் வராமல் அப்படின்னா அது வந்து என்னது வினா எதிர் வினா கேட்குற மாதிரி. ஏன் வராமல்ன்றது இது ஒரு கேள்வி மாதிரி தான். அதனால் இது வினா எதிர் வினாதல் விடை. இது விடை தான், அவங்க கேட்ட கேள்விக்கான விடை தான். ஆனால் ஏன் வராமல்னு கேள்வியாகவே சொல்கிறதுனால வினா எதிர் வினாதல் விடை. இப்போ வந்து அறிவு அறியாமை ஐயுறல் கொளல் கொலை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் இவ்வடியில் இடம்பெற்ற நூல் வந்து நன்னூல் 385. இது குறிப்பிடுவது வினா வகை. பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அறிவினா அறியாவினா ஐயவினா கொளல் வினா கொடை வினா ஏவல் வினா அது சுருக்கமாக அந்த பாட்டில் சொல்லிட்டு இருக்கிறாரு நன்னூல். அடுத்து பாருங்கள், அது எதை குறிப்பிடுறாங்கன்னா வினா வகையை குறிப்பிடுறாங்க. விடை வகைக்கு வினா வகைக்கு பொருள்களுக்கு எல்லாத்துக்குமே இது மாதிரி பாட்டு இருக்குது. நான் முன்னே சொன்னோம், கொண்டு கூட்டு வருது இல்லையா, அது ஆற்று நீர் வருது இல்லையா, அது பொருள்கள். அந்த குறிப்பு விடைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். இதில் வினா வகைகள் இதே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், விடை வகையும் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அடுத்து பாருங்கள், சுட்டு மறை. இப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது. சுட்டு மறை நேர் ஏவல் வினாதர் ஒற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் எண் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்வ. நூற்பாயிடம் பெருநூல் வந்து நன்னூல் தான். இதில் குறிப்பிடுவது எதனா விடை வகையை சொல்கிறாங்க. விடை வகையிட்ட இதில் சொல்லியிருக்காங்க. பின்னாடி இருக்கிற 5 குறிப்பு விடைகள். அது எப்படி ஆப்ஷன் கொடுப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கினா எழுதிடலாம். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை பகுத்திவிடும். குரட்பாவில் அமைந்துள்ள பொருள்கோள் ஆற்று நீர் பொருள்கோள். அவ்வளோதான், 45% முடிஞ்சிச்சு. அந்த பொருள்கோள் வகையில் 8 வந்து ஆற்று நீர் பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள் பார்த்தோம் இல்லையா. அடுத்து இன்னும் என்னென்ன இருக்குதுன்னா தாப்பிசை பொருள்கோள் ஒன்று இருக்கும், ஊஞ்சல் கயிறு போல். நடுவில் இருக்கிற ஒரு பொருள் எடுத்து முன்னையும் பின்னையும் அங்கங்கே பொருள் எடுத்து பொருள் கொள்வது தாப்பிசை பொருள்கோள்னு வரும். அப்புறம் மொழி மாற்று பொருள்கள்னால் வார்த்தைகளை மாற்றி போட்டு பொருள் கொள்கிற மாதிரி இருக்கும், அது மொழி மாற்று பொருள்கள்னு இருக்கும். அதுக்கப்புறம் அடிமறி மாற்று பொருள்கள்னால் எந்த அடியை எங்கே மாற்றினாலும் பொருள் வர மாதிரி இருக்கும், அது அடிமறி மாற்று பொருள்கள்னு வரும். அதுக்கப்புறம் அலைமறி மாப்பு பொருள்கள்னு வரும். அதில் வந்து பாம்பு வந்து புற்றுக்குள்ளே நுழைஞ்சி எப்படி வந்து தலையை வெளியே நீட்டி நிற்குமோ அது மாதிரி பொருளை எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து விற்பூட்டு பொருள்கள், அதாவது வில்லு மாதிரி அதில் வந்து கயிறு நாணு போட்டுற மாதிரி முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் இணைச்சி அப்படியே முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் நேராக இணைக்கிற மாதிரி அது மாதிரி இருக்கும். அது வந்து விற்பூட்டு பொருள்கள். இது எடுத்துக்காட்டு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ இதில் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.